மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நேபாளத்தில் போராட்டம் வன்முறையாக மாறியிருப்பதால் அங்கு பாதுகாப்பு படை வீரர்கள் குவிக்கப்பட்டு வருகிறார்கள். ஊரடங்கு அமலில் உள்ள போதிலும் வீதிக்கு வீதி வந்து தற்பொழுது வீரர்கள் மீது கற்களை வீசி அங்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் போராட்டத்தை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். இதனையடுத்து நாட்டை விட்டு வெளியேறுகிறாரா நேபாள பிரதமர் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. இது குறித்த விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். நேபாள நாட்டில் அந்த நாட்டினுடைய தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை மேற்கொண்ட அந்த நடவடிக்கைகளால் தொடர்ந்து இளைஞர்கள் கொதிப்படைந்து 2 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்மளால பார்க்க முடிகிறது. இந்த நிலையில பிரதமருக்கு ஏதாவது அச்சுறுத்தல் ஏற்பட்டு இருக்கிறதா? என்ன நடக்குது அந்த நாட்டில்? கௌதமி வணக்கம். நேபாள நாட்டில் பல்வேறு உள்நாட்டு பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அங்கு சமூக வலைதளங்களுக்கு தடை விதிக்கப்பட்டதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கின்றது. அங்கு நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டிலே இளம் வயதினர் இளைஞர்கள் சுமார் 19 பேர் உயிரிழந்ததாக நேற்று செய்திகள் வெளிவந்தது. குறிப்பாக அந்நாட்டினுடைய தலைநகர் காத்மண்டுவில் போராட்டம் நடத்தக்கூடிய அந்த குழுவினர் பல இடங்களிலிருந்து முற்றுகையிட்டு லட்சக்கணக்கானோர் திரண்ட காரணத்தினாலே அங்கு மிகப்பெரிய பதட்டம் ஏற்பட்டது. உடனடியாக அந்த போராட்டக்காரர்களை கலைப்பதற்காக துப்பாக்கி சூடு கூட நடத்தப்பட்டது. எனவே கண்ணீர் புகை கொண்டு தண்ணீரை வேகமாக பீச்சி அடிப்பது உள்ளிட்ட பல விஷயங்கள் செய்த போதிலும் கூட அது எதிலுமே முன்னேற்றம் ஏற்படவில்லை. போராட்டக்காரர்கள் தொடர்ந்து கோட்டையை நோக்கி நடந்து வருவதும் அதிகாரம் மிக்க நபர்கள், அமைச்சர்கள், பிரதமர் உள்ளிட்டோருடைய குடியிருப்பை நோக்கி நகர்ந்து வருவதுமாக இருந்தார்கள். எனவே அந்த விஷயங்களுக்கெல்லாம் பதில் தாக்குதல் என்பது அரசு தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்டது. இந்த நிலையிலேதான் நாட்டை விட்டு அந்நாட்டு பிரதமர் வெளியேறுவதாக ஒரு தகவலானது வெளியாகி இருக்கிறது. அதாவது நேபாள நாட்டினுடைய தற்போதைய பிரதமராக இருக்கக்கூடியவர் KP சர்மா ஒலி அவர்தான் தற்போது பிரதமராக இருக்கின்றார். அவருக்கு எதிராக அங்க இருக்கக்கூடிய சமூக வலைதளங்களிலே அவர் மீதும் அவர் சார்ந்த அமைச்சர் மீதும் அவர்கள் பலவிதமான ஊழல் குற்றச்சாட்டுகளில் ஈடுபடுகிறார்கள். ஆளும் கட்சியில இருக்கக்கூடியவர்கள், ஆளும் தரப்பில் இருக்கக்கூடியவர்கள், அமைச்சர்கள், அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதிகமாக ஊழல் செய்து பணத்தை சுரண்டுகிறார்கள். அதன் காரணமாகத்தான் நேபாளம் தொடர்ந்து முன்னேற முடியாமல் இருக்கிறது. இவ்வளவு பெரிய ஊழல் இருந்தால் எப்படி நாட்டு மக்களுக்கு வேலை கிடைக்கும், எப்படி மற்றவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் கிடைக்கும் என்று அங்க இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் குழுவினர் சேர்ந்து சமூக வலைதளங்களிலே தீவிர பிரச்சாரத்தை முன்னெடுத்து வந்தனர். இதனை கண்டுகொண்ட அந்த நாட்டு அரசாங்கம் உடனடியாக அங்க இருக்கக்கூடிய சமூக வலைதளங்கள் கிட்டத்தட்ட 26 வகையான சமூக ஊடகங்களை அவர்கள் தடை செய்தார்கள். குறிப்பாக வாட்ஸ்அப், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ட்விட்டர் இது போன்ற பல சமூக வலைதளங்களை அவர்கள் தடை செய்தார்கள். அதற்கு உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்பும் காரணமாக காட்டி தடை செய்யப்பட்டிருந்தது. ஆனால் உண்மையிலேயே அதற்கான காரணம் என்று அரசு தரப்பில் சொன்னது, இவர்கள் யாருமே இதனை பதிவு செய்யவில்லை. ஒரு சமூக ஊடகம் வெளிநாட்டு நிறுவனம் நம்முடைய நாட்டிலே நேபாளத்திலே செயல்படுகிறது என்று சொன்னால் அது பதிவு செய்ய வேண்டும். அப்படி பதிவு செய்யாமல் செயல்படக்கூடிய அந்த நிறுவனங்களை நாங்கள் தடை செய்கின்றோம் என்று அந்நாட்டு அரசு விளக்கம் கொடுத்திருந்தது. அதற்கு உச்சநீதிமன்றத்தினுடைய ஒரு தீர்ப்பையும் சுட்டிக்காட்டி அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். இதற்கு இளைஞர்கள் மத்தியில கடுமையான எதிர்ப்பு இருந்தது. நாங்கள் ஊழல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பரப்புகின்றோம், அது நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது, எங்களுக்குள் ஒரு ஒற்றுமையை உருவாக்கி இருக்கிறது, விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்த நேரத்திலே நீங்கள் சமூக ஊடகங்களை தடை செய்தால் அது திட்டமிட்ட ஜனநாயக படுகொலை என்று சொல்லி அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் ஒன்று திரண்டு அவர்கள் அங்க இருக்கக்கூடிய அதிகார மையங்களை நோக்கி முற்றுகையிடுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டார்கள். குறிப்பாக ஜனாதிபதி மாளிகை, துணை ஜனாதிபதி மாளிகை, பிரதமர் அலுவலகம் உள்ளிட்ட பல பகுதிகளுக்கும் போராட்டக்காரர்கள் அந்த பகுதிகளை நோக்கி வந்த வண்ணமாக இருந்தார்கள். இந்த சூழலே தான் கடுமையான தாக்குதல்களும் ஊரடங்கு உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலிலே நேபாள நாட்டு பிரதமர் அங்கிருந்து தப்பித்து பக்கத்தில் இருக்கக்கூடிய வேறு நாட்டிற்கு அவர் செல்வதற்கான அந்த முயற்சிகளில் ஈடுபட்டிருப்பதாகவும் தெரிய வருகின்றது. அவர் உறுதியாக அங்கிருந்து புறப்பட்டு சென்று விட்டாரா என்பதற்கான தகவல் இல்லை. ஆனால் நாட்டில் பிரச்சனை அதிகரித்து வரக்கூடிய காரணத்தால் வேறு வழி இல்லாமல் அங்கிருந்து உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக தப்பிக்க வேண்டிய நிலைக்கு பிரதமர் ஆளாகி இருப்பதாகவும் அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் தெரிவிக்கின்றன. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.